வாட்ஸ்அப் புதிய அப்டேட்டுக்கு பிறகு நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் செய்ய முடியும் அதுதான் வீடியோ டாபிக். பட் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் பேஜில் டைரக்டா பார்க்க முடியும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல ஆன் செய்யறதுனால நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல இருக்கிற போட்டோ, வீடியோஸ், கால் ஹிஸ்டரி, சேட், தேர்ட் பர்சன் யாருமே பார்க்க முடியாது. சிம்பிளா சொல்றதா இருந்தா தேர்ட் பர்சன் யாருமே நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யூஸ் செய்ய முடியாது. நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை செக்யூரா வைக்க முடியும். ஓகே, இப்போ நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் செய்ய முடியும்னு பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்ஸ்அப் ஹோம் பேஜில் டாப் ரைட் ஆப் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட்டை செலக்ட் செய்து செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் பேஜில் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் பேஜில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் டைரக்டாக ஷோ ஆகும் ஒரு முறை செலக்ட் செய்யலாம். ஓகே, இப்போ நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி செட்டப் செய்ய முடியும்னு பார்க்கலாம். சேம் இந்த பேஜில் கீழ்ப்பக்கம் தெரியுது பாருங்க, டர்ன் ஆன் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் 6 டிஜிட் பின்னை கிரியேட் செய்ய சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது மாதிரி 6 டிஜிட்டில் ஒரு பின்னை கிரியேட் செய்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் பின், சேம் பின்னை ஒரு முறை கூட இதில் ரீஎன்டர் செய்யலாம். நானும் அப்ளை செய்து ஓகே செய்கிறேன். எஸ், என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ யாராவது என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்னா நான் செட்டப் செய்த அந்த 6 டிஜிட் பின்னை அப்ளை செய்தால் மட்டும்தான் என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி ஆன் செய்ய முடியும்னு இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். வீடியோ பிடித்திருந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.